அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு, அவர்களுக்கு பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், நிம்மதியாகவும் செல்வ செழிப்போட வாழறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகுது. சில இடங்களில் சவால்கள் இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைந்து நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகுங்க. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழிகள்லாம் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை சிறந்த முறையில் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. பெரியோர்களின் ஆசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்கிறதுல ரொம்பவே இன்னும் ஆர்வம் காட்டணும். மேலும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் அவங்க பெறுவாங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். மேலும் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதால தொழிலில் ஏற்பட்ட போட்டிகளை வெற்றிகரமாக நீங்கள் சமாளித்து வெளியேறுவீங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரத்தில் கணக்கு வழக்கு பிரச்சனையை எச்சரிக்கையாக கையாளணும். பற்று வரவுகளை சரியாக எழுதணும். மேலும் மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் நீங்கள் முழுமையாக ஈடுபடணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல் 1. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. பரிகாரமாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். பொருளாதார மேன்மை உண்டாகுங்க. ராசியில் தனாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறாரு. தடைப்பட்ட வாடகை வருமானம், சம்பள பாக்கிகள், வராக்கடன்கள்லாம் வசூலாகும். உழைக்கும் எண்ணம் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். இதுவரைக்கும் பொருளாதார சிக்கலில் இருந்த பின்னடைவுகள்லாம் நீங்கி நன்மைகள் ஆரம்பிக்கும். சிறுதொழில் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகும். வாக்காளர், தொழில் நடத்தும் வழக்கறிஞர்கள், பேச்சாளர்கள், விற்பனை பிரதிநிதிகள், ஜோதிடர்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மனக்கவலை மறையும். கேட்ட இடத்துல கேட்டவுடன் கடன் கிடைக்கும். அப்பார்ட்மெண்ட் வீடு அல்லது பிளாட் வாங்கும் ஏற்ற காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மருமகன் மருமகள் வரும் வாய்ப்பு உண்டாகியிருக்கு. பங்காளிகளால் ஏற்பட்ட பாகப்பிரிவினை வருத்தங்கள் நீங்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவு பங்கு கிடைக்கலனாலும் சுமூகமாக நல்ல முறையில் சொத்து கிடைக்கும். முருகன் வழிபாட்டால் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். பணவரவுகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க. வீண் செலவுகளும் எதுவும் ஏற்படாது. நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள்லாம் அனுகூலமாக முடிய போகுது. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ப சலுகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரும் விதமாக அமையும். சக ஊழியர்களின் விஷயங்களில் நீங்கள் தலையிடுறத கண்டிப்பாக தவிர்த்திடுங்க. வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படுங்க. சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவு உங்களுக்கு ஏற்படும். பங்குதாரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும் விதமாக அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசில் சிறு சிறு சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ண காரியங்களில் இருந்த தடைகள்லாம் தகர்ந்து போகும். நிம்மதி பெருகும். வெற்றி கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றம் காணப்படுங்க. உங்கள் திட்டங்களை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கிறதுக்கு தேவையான உதவிகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பொருளாதார ரீதியாக இந்த காலம் மிகவுமே சாதகமாக இருக்குங்க. பணவரவுக்கான வலுவான வாய்ப்புகள்லாம் உருவாகி வருது. மேலும் உங்களுடைய அன்புக்குரியவர்களிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காதல் உறவுகள் வலுப்பெறுங்க.
ஒரு பெரியவரின் ஆசை உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரும். மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றியை தேடித்தரும் விதமாக அமைய போதுங்க. மேலும் பல நல்ல தருணங்களை உங்களுக்கு கொண்டு வருங்க. முன்னோர் தொடங்கி வைத்த வேலைகள்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும். அரசு அல்லது நிர்வாகத்தின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். படைப்பு திறன் மிக்கவர்களுக்கு அங்கீகாரம் உண்டு. வார இறுதியில் சுப நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. பெரியவர்களுடன் நல்ல உறவு நீங்கள் பேணுவீங்க. நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. சமூக அந்தஸ்து உயரும். அரசியல் தொடர்பான ஆதரவு கிடைக்கும். பழைய தகராறுகள்லாம் முடிவுக்கு வரும். தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். முதலாளிகள்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள போகிறீங்க. உடல் சோர்வு மற்றும் அஜீரண பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு விலகும். சிவ பூஜை செய்கிறது மனசுக்கு அமைதியை ஏற்படுத்தும். இயன்ற வரையிலும் மௌன விரதம் மற்றும் உண்ணா நோன்பு இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் இந்த வாரம் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலை தான் காணப்படுதுங்க. ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் சனியின் நற்செயல்கள் இருக்கும். தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரைக்கும் இருந்த ஆடம்பர செலவுகளை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகுங்க. தொழிலதிபர்கள் ஊழியர்களின் மிகுந்த ஒத்துழைப்பை பெற்று உற்பத்தியிலும் விற்பனையிலும் தகுந்த மேன்மை பெறுவாங்க. தொழில் மேன்மைக்காக நிறுவன இட விஸ்தரிப்பு, புதிய கிளை துவக்கம் போன்ற நல்ல பலன்களை பெறுப்பாங்க. பெண்கள் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரம் பெறுவாங்க. திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரன் வந்து அமைய போதுங்க. மாணவர்கள்லாம் தகுதியான பணிகளை செய்யும் சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க. தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாக உங்களுக்கு கிடைக்க போகுது. மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள்லாம் இருக்க போகுது. மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்குங்க. எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மேலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் நல்லபடியாக முடியும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் சுமாராதாங்க நடக்கும். எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறைத்து காணப்படுவாங்க. மேலும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்குங்க. பொருளாதார நிலை உயரும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். தம்பதிகளுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும். பொன் பொருள் சேரும். மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு வேலையில் திறமைக்கு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த நோய்கள் நீங்கும். அவர்களது நலன்களில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. புதிய இடம் வாகனம் வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். கையிருப்பு கரைய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. பணத்துக்காக முயற்சி மேற்கொள்ளும் போது தக்க சமயத்தில் உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு பணம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிம்மதி உண்டாகும். மேலும் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் தனாதிபதியும் குடும்பாதிபதியுமான சுக்கிரன் ராசியில் வந்து அமர்வது சிறப்பு தாங்க. மனைவி மூலமாக வருமானம் கிடைக்கும். கூடுதல் வருமானத்துக்கும் வழி பிறக்கும். மனைவியின் அன்பும் ஒத்துழைப்பும் குடும்பத்தில் உண்டாகும். கருத்து வேறுபாடுகள் மறையும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. எதுக்காகவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ராசிக்குரிய செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்கள் எண்ணங்கள் மிக விரைவில் நிறைவேறுவதை காட்டுது. சகோதர உறவுகள்லாம் சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் பலனளிக்கும். போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தகுதியானவர்களை, குறிப்பாக நீங்கள் முக்கியமான உறவுகளை உங்களுடைய முயற்சிகளில் இணைத்துக்கோங்க. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, பாதகஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்து செவ்வாய் இருக்கிறாரு. அவசரமான எண்ணங்களை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். விரையாதிபதி சனி ராசிக்கு 12ல் அமர்ந்திருக்கிறார். 12க்குரியவர் 3ல் இருக்கிறார். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பரிகாரமாக செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதால ராசிநாதனுக்குரிய முருகபெருமானை நீங்கள் வணங்குறது நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும்.
நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று வலம் வருவதும், சனிக்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வரளி பூவால் மாலை கட்டி அர்ப்பணிக்கிறதும், விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் விதமாக அமையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.